ஹalleluya. இயேசுவை எப்ப பிரைஸ் பண்ணணும்? காலையில, மத்தியானம், sun goes down, ஓகே, ஈவினிங் டைம்ல. எப்பெல்லாம் லவ் பண்ணணும்? மார்னிங், noon time and the sun goes down, evening. இப்படி எவ்ரிடே நேசிக்கணும் சொன்னாங்க. எப்பெல்லாம் நேசிக்கணும்? புதன்கிழமை நேசிக்கலாம், வியாழக்கிழமை லீவ் விட்டுறலாம், அப்படி சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்களா? இல்ல, எப்போ நேசிக்கணும்? எவ்ரிடே இயேசுவை நேசிக்கணும். எவ்ரிடே எப்படி நேசிக்கணும்? பெட்டரா. இந்த நாளை விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா நேசிப்பேன், அடுத்த நாளை விட இன்னைக்கு அடுத்த நாள் இன்னும் அதிகமா நேசிப்பேன். என்ன கவனிங்க, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? எழுப்பி நிக்கலாமா? இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. 1 2 3 ஸ்டார்ட். இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. எத்தனை பேர் காலையில நீங்க பாத்ரூம் போயிட்டு குளிக்கும் போது பாட்டு பாடி நடனம் ஆடிட்டே அழகா குளிச்சுட்டு இருப்பீங்க? இப்போ அது எதனால? நம்ம மேல தண்ணி விழும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அதே போல ஏசப்பா பனித்துளியா நம்ம மேல விழுறாங்க. ஏசப்பா தங்களுடைய அன்பை நம்ம மேல ஊத்துறாங்க. நம்ம அம்மா அப்பா அவங்கள நேசிக்கிறாங்களா? ஆமா. அக்கா தங்கச்சி நேசிக்கிறாங்களா? அண்ணன் தம்பி நேசிக்கிறாங்களா? நேசிக்கிறாங்க. இப்போ தெரியாது. அப்போ சரி, உங்க அண்ணா தம்பி நேசிக்கல, அப்ப நான் வச்சுக்கிட்டா உங்க அண்ணன் தம்பிய நீங்க வீட்டுக்கு போறீங்களா? வேண்டாம்மா. அப்படி அப்ப அவங்களோட பாசத்தை விட, அவங்களோட நேசத்தை விட இயேசுப்பாவுடைய பாசம் உங்க மேல ரொம்ப இருக்குது. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு அடையாளமா தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா. இயேசுப்பா அவங்க நேசிக்கிறதுனால தான் நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? எத்தனை பேர் பிடிக்காதா? பிடிக்குமா? அப்போ அவங்க கொண்டு வர இருக்கு ஜே. உங்களால இவங்களை பீட் பண்ணவே முடியாதா? நீங்க 3 பேர் தோத்துட்டீங்களா? இல்ல, இன்னும் ஒரு டைம். சூப்பர். இப்ப இன்னொரு தடவை. ஜீசஸ். சரி, ஒரு அம்மா, இது என்னது? இது என்னது? பானை. இதுல என்ன செய்வாங்க? தண்ணி எடுப்பாங்க, அப்படித்தானே? சரி, ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வீட்டுல ரொம்ப தண்ணிக்கு கஷ்டம். எப்படி? அப்போ அவங்க போய் ரொம்ப தூரத்துல போய் கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரணும். ஒன்னா எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஒரு பானையா எடுத்துட்டு வந்தா தண்ணி ரொம்ப நேரம் ஆகும், அப்படித்தானே? 1 2 1 2 1 2 1. சரி, இப்படி ரொம்ப நேரம் ஆகும் அந்த தண்ணி எடுத்துட்டு வர்றதுனால. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, 2 பானை எடுத்துட்டு போனாங்க. தண்ணி அந்த ஜக்கில் உள்ளது 2 பானை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? இப்போ அவங்க கிணறுல போய் டெய்லி 2 பானையில தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இதுல கொஞ்சம் ஊத்துங்க. ஓகே. இந்த பானை இதை வச்சுக்கோங்க. இந்த பானை ஓட்டை இல்லை, சரியா? அப்போ டெய்லி இந்த 2 பானையிலையும் போய் அவங்க தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டில் தண்ணி எடுத்து டெய்லி வீட்டுக்கு வருவாங்க. அப்போ இந்த பானை என்ன பானை? நல்ல பானை. இந்த பானை என்ன
ஓட்டப்பானை. நீங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களை என்ன சொல்லுவாங்க? சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், அம்மா எனக்கு கார் வேணும், அம்மா எனக்கு பேக் வேணும், அம்மா எனக்கு சாக்லேட் வேணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அம்மா என்ன திட்டுவாங்க? உங்களை என்ன திட்டுவாங்க? நீ கிராக் பாட்டா, சொன்னதே சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லுவாங்க தானே? அப்போ அந்த பானையை தாங்க எதுக்கு கொண்டு போனீங்க? எங்க வீட்டுக்கு தண்ணி வேணுமே. அப்போ இந்த பாட்டு நல்ல பாட்டா இருக்குதா? இந்த பாட்டு இது நல்ல பானையா இருக்குதா? இதுல ஒரு ஓட்டையும் இல்லை, ஒரு கிராக்கும் இல்லையா? ஆனா இந்த பானை என்ன செஞ்சுச்சு? ஓட்டையா இருக்கு. அப்ப இந்த பானை, என் வலது கையில இருக்கிற பானை, என் இடது கையில இருக்கிற பானை வச்சிருங்க. என் இடது கையில இருக்கிற பானையை பார்த்து சொல்லிச்சா, ஹலோ என்ன நீ கிராக் பாட்டா இருக்கிற அப்படி சொல்லிச்சா. என்ன சொல்லுங்க? நீ என்ன கிராக் பாட்டா இருக்கிற அப்படி சொல்லிச்சான். உடனே இதுக்கு ரொம்ப அழுகையா இருந்தா. உங்களை பார்த்து யாராவது நீ என்ன அழகாவே இல்லை அப்படி சொல்லியிருக்காங்களா? நீ என்ன கருப்பா இருக்க அப்படி சொல்லியிருக்காங்களா? உன் கண்ணு என்ன முட்டை கண்ணு மாதிரி இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்களா? உன் பல்லு என்ன இப்படி இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்களா? உனக்கு படிப்பே வரல, நீ மக்கு அப்படி சொல்லியிருக்காங்களா? நீ ஒண்ணுக்கு உதவவே மாட்ட அப்படின்னு திட்டிருக்காங்களா? அதே மாதிரி தான் இந்த 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 பாட்டுக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்? இந்த பாட்டுக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம்? இந்த பாட்டுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? சாம். இந்த பாட்டுக்கு பேரு சாமா. அப்ப அந்த ஓட்டப்பானைக்கு பேர் என்ன வைக்கலாம்? ஓகே, நீங்க சொல்லுங்க ஒரு பேரு. ஜான்னு வச்சுக்கலாமா? சரி, இந்த பாட்டுக்கு பேரு சாம், இந்த பாட்டுக்கு பேரு ஜானா. ஓகே, இந்த பாட்டு வந்து உடைஞ்சிருக்கா? இந்த சாம் பாட்டு சொல்லிச்சா நீ உடைஞ்சிருக்க, உன்னால யூஸே இல்லை பாரு, நான் எல்லா வாட்டரையும் எனக்குள்ள இருக்கிற எல்லா வாட்டரையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன், உன்னை பாரு உடைஞ்சிருக்கிற, ஃபுல்லா நிறைச்சாலும் முக்கால்வாசி தண்ணிய கீழே கொட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும்தான் வீட்டுக்கு கொண்டு வர அப்படி சொல்லி இந்த பாட்டை பார்த்து, இந்த சாம் பாட்டு ஜான் பாட்டை பார்த்து இந்த சாம் பாட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குமா. இதுக்கு ஒரே கவலை, உங்களை பார்த்து உதவாக்கற, நீ வந்து ஒண்ணுக்கு உதவ மாட்ட, உனக்கு மேக்ஸ் வராது, நீ ஃபெயில் ஆவ, நீ மாடு மேய்க்க தான் லைக் சொல்லியிருக்காங்களா? அப்படிதான் இந்த சாம் பாட்டு இந்த ஜான் பாட்டை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்ததான். சரின்னு அந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு ஓரமா வச்சுட்டாங்க ரெண்டு பாட்டையும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா வாசல்ல வந்து உட்கார்ந்தாங்க. அப்போ இந்த பாட்டு சொல்லிச்சான், என்ன செஞ்சிச்சு இப்போ? என்ன செய்யுது இப்போ இந்த பாட்டு? ஜான் பாட்டு இப்ப என்ன செய்யுது? இந்த பானை கிராக் பாட்டு என்ன பண்ணுது? அழுது. ஏன் அழுற? என்னை உதவாக்காரன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது, என் பேப்பர்ல எங்க மிஸ் முட்டை போட்டு வச்சுட்டாங்க, என்னை கருப்புன்னு எங்க அண்ணா சொல்லிட்டான், நீ அழகா இல்லைன்னு எங்க வீட்டுல பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இந்த பானை வந்து அழுதுகிட்டே இருந்துச்சான். என்ன செஞ்சது? 1 2 1. ஓகே, இப்போ இந்த ஜான் பாட்டு அழுதுகிட்டே இருக்கு. இப்போ அந்த அம்மா வந்து உட்காந்து, ஏண்டா ஜான், ஜான் இவங்களா, ஜான் பார்த்து ஏண்டா ஜான் நீ அழுற அப்படின்னு கேட்டோன்னே, அம்மா அம்மா என்னையும் சாமியும் நீங்க தண்ணி எடுக்க கூட்டு போறீங்க, ஆனா வந்து சாம் வந்து அவனுக்குள்ள நிறைக்கிற எல்லா தண்ணியும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான், நீங்க என்னை கஷ்டப்பட்டு கிணத்துல இருந்து தண்ணி எப்படி எரிப்பாங்க? செய்யுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா 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 ஃபாஸ்டா. வந்துட்டு வழி எடுங்க. எடுக்காம உள்ள விட்டீங்களே, டபக்குன்னு விழுந்துட்டேன். மறுபடியும் எடுங்க சீக்கிரம். இந்த தடவை தூக்கியாச்சு. அப்படி கஷ்டப்பட்டு நீங்க இதை நிறைக்கிறீங்க, ஆனா நான்
பாதி இது என்னோடது வழியில கொட்டிருது, என்னால் உங்களுக்கு யூஸே இல்லை, என்னை தூர போட்டுருங்க. எதுக்கு உடஞ்ச பானையை வச்சிருக்கீங்க? நீங்க பாவம் பார்த்து என்னை வச்சிருக்கீங்க. அந்த குண்டை என்னை எப்ப பார்த்தாலும் நீ உடஞ்ச பானைன்னு சொல்லிட்டே இருக்கிறான், எனக்கு பிடிக்கல, என்னை தூர போட்டுருங்க, என்னை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி சொன்னாங்களாம். உடனே இந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், அடே கண்ணா, நான் சொன்னேனா உன்னை உடஞ்ச பானை நீ யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேனா? நீ யூஸ் ஆகுற, அதனால தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? உன்னையும் என்னால யூஸ் பண்ண முடியும், அதனால தான் நான் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உன்னையும் என்னால யூஸ் பண்ண முடியும், அதனால தான் வச்சிருக்கிறேன். அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுவாங்க, உன்னையும் ஏசப்பா யூஸ் பண்ண முடியும். சொல்லு, உன்னையும் ஏசப்பா யூஸ் பண்ண முடியும், உங்களையும் ஏசப்பா யூஸ் பண்ண முடியும். சொல்லுங்க, உங்களையும் ஏசப்பா யூஸ் பண்ண முடியும். ஓகே, யூஸ் பண்ண முடியுமா? ஓட்டப்பானையை யூஸ் பண்ண முடியுமா? இந்த மக்கு பையனை யூஸ் பண்ண முடியுமா? பாட்டே பாட தெரியாத என்னை யூஸ் பண்ண தெரியுமா? பேசவே தெரியாத என்னை யூஸ் பண்ண தெரியுமா? ஓட்டப்பானையை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாடா கண்ணே, உன்னை நான் யூஸ் பண்ண முடிஞ்சதுனால தான் வச்சிருக்கிறேன். பாபா, நீ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுறன்னு நான் உன்னை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பானை அங்கே வச்சிருங்க, சாம் அங்கே வச்சிருங்க, ஜானை கூட்டுவாங்க. இந்த அக்கா தான் இப்போ நமக்கு, இந்த அக்கா தான் இப்போ ஜான். வா வா வா, நான் உன்னை காமிக்கிறேன், நான் உன்னை வழி நிறைய கூட்டிட்டு வரேன்ல. அப்போ வழியில எல்லாம் இந்த பூச்செடியெல்லாம் இருக்குது பாத்தியா, அந்த பூக்கெல்லாம் நீ கொட்டுற தண்ணி தான், உன் மூலமா கொட்டுற தண்ணி தான் அதுக்கு வாட்டர் ஆகி அழகழகு பூவா பூக்குதுன்னு சொன்னாங்களாம். உடனே இட்ஸ் ரியலி, கேளுங்க, இட்ஸ் ரியல், உண்மையாவா? கேளுங்க, உண்மையாவா? பக்கத்துல கேளுங்க, உண்மையாவா என்னையும் ஆண்டவர் யூஸ் பண்ணுவாங்க? கேளு, உண்மையாவா என்னையும் யூஸ் பண்ணுவாங்க? ஒன் டூ. இப்ப என்ன கவனி, பக்கத்துல பார்த்து கேளுங்க, உண்மையா ஏசப்பா என்ன யூஸ் பண்ணுவாங்களா? கேளுங்க, இந்த பக்கம் திரும்பி கேளுங்க, உண்மையா ஏசப்பா என்ன யூஸ் பண்ணுவாங்களா? ஆமா, உண்மையா ஏசப்பா இவங்களை யூஸ் பண்ணுவாங்களா? ஆமா. உண்மையா ஏசப்பா இவங்களை யூஸ் பண்ணுவாங்களா? உண்மையா ஏசப்பா உங்களை யூஸ் பண்ணுவாங்களா? உண்மையா ஏசப்பா இவங்களை யூஸ் பண்ணுவாங்களா? உண்மையா ஏசப்பா இவங்களை யூஸ் பண்ணுவாங்களா? அண்ணமார் அக்காமார், உண்மையா ஏசப்பா இவங்களை யூஸ் பண்ணுவாங்களா? உண்மையா ஏசப்பா இவங்களை யூஸ் பண்ணுவாங்களா? சொல்லி வச்சிருக்கேன், நான் என்ன கேட்டாலும் ஆமா சொல்லணும்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ஓகே, உண்மையா இயேசுப்பா உங்களை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பானைக்கு ஒரே சந்தோஷமாச்சு, என்னால வழியெல்லாம் இவ்வளோ அழகான பூ பூக்குதா அப்படின்ட்டு. அடுத்த நாள் அம்மா இந்த 2 பானையும் தூக்கிட்டு தண்ணி எடுக்க போனாங்க. இப்போ இதை பார்த்துட்டு, இந்த குண்டு பானை இதை பார்த்துட்டு சொல்லுங்க, ஓட்டப்பானை, ஓட்டப்பானை, கிராக் பாட், நீ யூஸே இல்லையே அப்படின்னா, போடா போ, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லிச்சான். இது என்ன சொல்லிச்சு இந்த பாட்டு? போடா போ, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். அம்மா சொன்னாங்க நானும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. பாரு வழியில இருக்கிறதுல பூவு அவ்வளவும் நான் என்கிட்ட இருந்து வடிஞ்ச தண்ணினால பூத்தது, அப்ப நானும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த பானையை குறை சொல்லிட்டே இருந்துச்சுல, இந்த குண்டு பானை, அதுக்கு ஒரே சேட் ஆயிடுச்சான். எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி, உனக்குள்ள நீ நினைப்ப, என்னாலலாம் நல்லா படிக்க முடியுமா, என்னாலலாம் தேங்க்யூ, என்னாலலாம் இயேசுவை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் பைபிளில் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, ஒரு அண்ணா இருந்தாங்க பைபிளில். அவங்க பேர் என்னது? யாபேஸ். அவங்க பேர் என்ன? யாபேஸ். அவங்களுக்கு அவங்க அம்மா வச்ச பேர் என்னது? யாபேஸ். யாபேஸ்னா என்ன அர்த்தம்னா வேதனை. அந்த அண்ணன் அங்கே நடந்து போனாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களாம், டே வேதனை அப்படி சொல்லுவாங்களாம். அந்த அண்ணா நடந்து போனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வேதனை. அந்த அண்ணா அந்த பக்கம் நடந்து போனாங்கன்னா டே துக்கம் அப்படி சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களாம்? டே துக்கம், டே சாரோ, டே வேதனை, டே பெயின் அப்படி சொல்லுவாங்களாம். அப்படிதான் அவங்க அம்மா, இந்த பிள்ளையை நான் துக்கத்தோடு பெற்றேன், இந்த பிள்ளையை நான் வேதனையோடு பெற்றேன்னு சொல்லிட்டு
1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனத்துல சொல்லி இருக்குது. அந்த அண்ணா பேர் என்ன சொன்ன? யாபேஸ். அந்த அண்ணா பேர் என்ன சொன்ன? யாபேஸ். அந்த அண்ணா பேர் என்ன சொன்ன? 1 2 1 2. ஓகே, அந்த அண்ணா பேர் என்ன சொன்ன? யாபேஸ். யாபேஸ். சொல்லுங்க. யாபேஸ் யாபேஸ் யாபேஸ். ஓகே, அந்த அண்ணாவுக்கு அவங்க அம்மா வச்ச பேர் என்னது? யாபேஸ்னா என்ன அர்த்தம்? துக்கத்தோடு இவனை பெற்றேன், பெயின்ஃபுல்லா பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா துக்கோன்னு பேர் வச்சாங்களாம். விளையாட போனாங்கன்னா, டே பெயின், தூரப்போ, நீ இருந்தா ஒரே பெயினா இருக்கும், அதனால விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரி, ஸ்கூலுக்கு போனா, டே துக்கம், டே பெயின், டே சாரோ, தள்ளிப்போ, நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இந்த அண்ணா வந்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணாங்களாம். இயேசுவே, உங்க கை என் மேல இருந்து, சொல்லுங்க, உம்முடைய கை என்னோடு இருந்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, சத்தமா 1 2 1. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். இன்னும் ஒரு வரிசை சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. உங்க கையை எப்படி வச்சுக்கோங்க, கவனமான ஜெபம். இந்த ஜெபத்துல தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. இப்படி வைங்க உங்க கைய. ஓகே, சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, சின்சியரா சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. சத்தமா சொல்லுங்க கண்ணே. என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். மறுபடியும் சொல்லுவோமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்க கரம் என் கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. இந்த 4 பாயிண்ட்ஸ் வச்சு ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர் அவன் வேண்டிக் கொண்டதை கேட்டாங்களாம். 9வது வசனத்தை வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். கனம் பெற்றவனாய் இருந்தான். என்ன கவனிங்க. 1. முதல்ல யாபேஸ்க்கு அவங்க அம்மா என்ன பேர் வச்சாங்க? துக்கம்னு பேர் வச்சாங்க. இப்போ அவங்க ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பிறகு அவங்க என்னவா, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க ஸ்கூல்ல உள்ளவங்க, அவங்க கூட விபிஎஸ் வந்தவங்க எல்லாரை பார்க்கிலும் அவங்க எப்படி ஆயிட்டாங்க? கனம் பெற்றவங்களா ஆயிட்டாங்க. யாருக்கெல்லாம் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவங்களாக மாறணும்? நான் எல்லாரை பார்க்கிலும் பெஸ்டா இருக்கணும். படிப்புல பெஸ்ட், ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்ட், வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு கீழ்ப்படுகிறதுல பெஸ்ட், எல்லாம் பெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சீக்கிரம் முழங்கால் போடுங்க. சீக்கிரம் முழங்கால் போடுங்க. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே 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 ஓகே. ஏசப்பா, என்னை ஆசீர்வதிங்க. முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது, ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க. ஏசப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, உமது கரம் என்னோடு இருந்து, என் எல்லையை பெரிதாக்கி,
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும், என்னை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நீங்க ஒருவேளை உடைஞ்சு போன பாத்திரம் போல, அந்த பாட்டு போல உங்களை குறித்து நீங்களே குறைவாக நினச்சி கொண்டிருக்கலாம். எனக்கு மேக்ஸ் வராது, நான் அழகா இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னை பிடிக்கலை, எங்கள் அம்மா அப்பா அப்பா குடிக்கிறாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஜெப குறிப்பாக இருக்கட்டும், நீங்கள் எழுதிட்டு வந்த எந்த ஜெப குறிப்பாக இருக்கட்டும், இப்போ ஏசப்பா கிட்ட நம்ம உண்மையாக ஜெபம் பண்ணுவோமா? இந்த நேரம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா நீங்கள் எல்லாரையும் விட லாஸ்ட்டாக போயிடுவீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கணுமா, ஃபஸ்ட்டாக இருக்கணுமா? ஃபஸ்ட்டாக இருக்கணும்ல. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு எது உதவி செய்ய முடியும்? ஏசப்பா தான் உதவி செய்ய முடியும். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கை கூப்பி வச்சுக்கோங்க, கை கூப்பி வச்சுக்கோங்க. பக்கத்தில் யாரையும் பார்க்காதீங்க. அவங்க உங்களை விட நல்ல பெஸ்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் அவங்கள விட பெஸ்ட் ஆகணும். நீங்க நல்ல பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணு மூடி சின்சியரா உண்மையா தேவனை கூப்பிடணும். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. சொல்லுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சு சின்சியரா சொல்லுங்கம்மா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நினைச்சா ஆசீர்வாதம் தான். சத்தமா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. திருப்பி சொல்லுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உடைந்த பாத்திரம் என்னை பயன்படுத்துங்க. நான் துக்கத்தில் இருந்தாலும் தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என்னை கனப்படுத்துங்க. யாபேசின் தேவன் என்னை பெஸ்ட் ஆக்குங்க, என்னை பெஸ்ட் ஆக்குங்க, என்னை பெஸ்ட் ஆக்குங்க. இயேசுவே எனக்குள் வாரும். இயேசுவே, இயேசுவே சத்தமா கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு நீர் வேண்டும், எனக்குள் வாரும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் குணத்தை மாற்றுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே உம்மை மறுதலித்தவன் நான், உம்மை மறுதலித்தவள் நான். என்னை தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. எங்க வீட்டார், எங்க அம்மா அப்பா ஆச்சரியப்பட என் குணத்தை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. படிக்க முடியாம மக்கா இருக்கிற என் சிந்தையை ஆசீர்வதிங்க. எனக்கு அறிவை தாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க. நீர் எனக்குள் வாரும், நீர் எனக்குள் வாரும். இயேசு
சந்தோஷம். இயேசு வந்தால் சமாதானம். இயேசு வந்தால் இருள் நீங்கும். இயேசு வந்தால் அழுக்கு மாறும். இயேசு வந்தால் பாவ கரைகள் நீங்கும். இயேசு வந்தால் பலவீனம் மாறும். இயேசு வந்தால் நான் கனம் பெறுவேன். இயேசு என் கூட வந்தா நான் ஸ்டடீஸ்ல பெஸ்டா இருப்பேன். எங்க வீட்ல நான் பெஸ்டா இருப்பேன். பிபிஎஸ்ல என் கூட வந்த எல்லாரையும் பார்க்கலாம் நான் பெஸ்டா இருப்பேன். இயேசுவே எனக்கு உதவி செய்யும். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே உதவி செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்போ நீங்க ஒவ்வொரு ஜெபக்குறிப்பு எழுதிட்டு வந்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு சின்சியரா உங்க அப்பாவுக்கு சுகமில்லைன்னு எழுதியிருப்பீங்க. உங்க வீட்டில் யாருக்கோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ யாருக்கோ சுகமில்லைன்னு எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு வீட்டில் கடன் பிரச்சனைன்னு எழுதியிருப்பீங்க. அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும்னு எழுதியிருப்பீங்க. அம்மா அப்பா சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு எழுதியிருப்பீங்க. இப்படி நிறைய எழுதியிருப்பீங்க. ஆனாலும் இப்போ நம்ம கையை கூப்பி நீங்கள் எழுதிட்டு வந்திருக்கிற ஜெபக்குறிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு விசை எல்லாரும் முழங்கால் போடுறீங்களா? அந்த ஜெபக்குறிப்பு எவ்வளவோ நீங்கள் நாள் எழுதிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க செய்யற ஜெபத்தை கேட்டு ஏசப்பா பதில் கொடுக்க போறாங்க. இப்போ கிறிஸ்டினா கூப்பிட்டா, மம்மி அப்படி கூப்பிட்டா நான் திரும்பி பாப்பனா? பாப்பேன் தானே. இப்போ இந்த அக்கா மாதிரிலாம் ஆன்ட்டி அப்படி கூப்பிட்டா திரும்பி பாப்பனா? பாப்பேன். கொஞ்ச நாள் பழகுனேன். கொஞ்ச நாள் ஏசப்பா எனக்கு வழக்கு கொடுத்த பிள்ளைக்கே கூப்பிட்ட உடனே திரும்புறேன். உங்களை அழகா 2 கண்ணு ஒரு மூக்கோட அழகான முகத்தோட இந்த பூமிக்கு அனுப்பின ஏசப்பா நீங்க கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க தானே. அப்போ இப்போ உங்களோட ஜெபக்குறிப்பு, உங்க அம்மா அப்பா சண்டை போடுறாங்களோ, சுகம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனையோ, அவங்க ரட்சிக்கப்படணுமோ, அல்லது உங்க வீட்டில் ஃபினான்ஷியல் கஷ்டமோ, உங்க வீட்டில் யாருக்கு உடம்பு முடியல, என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்போ முழங்கால் போடுறீங்க. முதல்ல உங்க மனசுல உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல தீர்க்காயுசு வேணும்னு ஜெபம் பண்ண போறீங்க. எத்தனை பேர் உங்க அம்மா அப்பா நிறைய நாள் இயேசுவுக்காக வாழணும்னு ஆசை? அல்லேலூயா. எங்க அம்மா அப்பா சுகமா நிறைய நாள் வாழணும்னு எனக்கு ஆசை. அல்லேலூயா. எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும்னு எனக்கு ஆசை. நான் சொல்ல ஆசையா இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயான்னு கையசைப்போம். அல்லேலூயா. எங்க அம்மா அப்பா நிறைய நாள் இயேசுவுக்காக சுகமா வாழணும்னு ஆசை. அல்லேலூயா. எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும்னு எனக்கு ஆசை. அல்லேலூயா. எங்க அம்மா அப்பா சமாதானமா இருக்கணும்னு எனக்கு ஆசை. அல்லேலூயா. நான் நல்லா படிக்கணும்னு ஆசை. அல்லேலூயா. எங்க வீட்ல கடன் சுமை இல்லாம பொருளாதாரத்துல நல்ல செழிப்பு இருக்கணும்னு ஆசை. அல்லேலூயா. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் நல்ல சுகமா இருக்கணும்னு ஆசை. அல்லேலூயா. எங்க வீட்ல சண்டை இல்லாம இருக்கணும்னு எனக்கு ஆசை. அல்லேலூயா. இப்போ உங்க ஜெபக்குறிப்பு எதுவா இருந்தாலும் முழங்கால் போட்டு அதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஏசப்பாவுக்கு முன்னாடி கையை கூப்பி ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நீங்க இப்ப ஜெபிக்கும் போது 3 நாளுக்குள்ள கர்த்தர் அற்புதம் செய்வாங்க. அல்லேலூயா. இப்ப சின்சியரா ஜெபம் பண்ணுமா, விளையாடாதீங்க. உங்க வீட்டுல சுகம் இல்லாம யார் இருந்தாலும், உங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருந்தா, உங்க அம்மா அப்பா சுகம் இல்லாம இருந்தா, உங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது குறைவு இருந்ததுன்னா, எந்த பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா தீர்க்க வல்லவர். அப்படி நம்புறீங்களா? உங்களுக்கு படிப்பு வரலையா? இனி அடுத்த ஸ்டாண்டர்ட் போகும்போது தி பெஸ்டா நீங்க ஸ்கோர் பண்ணி நல்ல உயர்ந்த பதவியில இங்க வந்திருக்கிற எல்லாரும் போறதுக்கு ஏசப்பா உதவி செய்வாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை கூப்பி வச்சிருங்க. உங்க ஜெபக்குறிப்பெல்லாம் மனசுல நினைச்சுக்கோங்க. 3 நாளைக்குள்ள ஏசப்பா அதுக்கு பதில் தருவாங்கன்னு விசுவாசத்தோடு தைரியமா நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு உங்க ஜெபக்குறிப்பை மனசுல வச்சு பாடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன
சொல்லுங்க, ஜெப குறிப்பை நினைங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. இயேசுவே, பரலோக தேவனே, இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிற, இந்த எல்லைகளுக்குள்ள இருக்கிற எல்லாருடைய ஜெப குறிப்பும், எல்லாருடைய பெருமூச்சு, எல்லாருடைய ஏங்கலும் உமக்கு முன்பாக இப்பொழுது வந்து நிற்கிறது. இயேசுவே, இம்மட்டும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை கனப்படுத்தினார்கள், உம்மை பாடினார்கள். அப்பா ஸ்தோத்திரம், உம்மை துதித்தார்கள். ஆண்டவரே, நீர் அதில் எல்லாவற்றிலும் மகிமைப்பட்டீர். அவங்களுடைய துதி, அவங்களுடைய ஸ்தோத்திரங்களிலே நீர் சந்தோஷப்பட்டீர் ஐயா. குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணுகிற தேவன், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்போது பலன் உண்டாக்குகிற ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பனுக்கு தீர்க்காயுசு உண்டாக ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பனுடைய ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளுடைய வீட்டில் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. அவர்கள் வீட்டின் கடன் சுமைகள் நீங்கட்டும் ஐயா. அவருடைய வீட்டில் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே குணம் அடையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் வீட்டில் யாராவது குடி பழக்கத்துக்கு அடிமையாகி வீட்டில் சமாதானம் இழந்திருப்பார், இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அந்த அடிமைத்தன நுகங்கள் முறிக்கப்பட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் என்ன விரும்புறாங்களோ அதை கொடுங்கப்பா. உங்களுடைய படிப்பிலே ஆசீர்வாதம் இல்லை, உங்களுடைய படிப்பிலே எல்லாம் மறந்து போகுதுன்னு சொன்னாலும் வருகிற கல்வி ஆண்டை என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கிளைமேட் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய சரீர சுகத்துக்காய் பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த அசுத்தனம், எந்த விருத்த சேதனம் இல்லாதவனும் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த எல்லைக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய குடும்பத்துக்கு ஒரு தீங்கு இழைக்காதபடிக்கு என் தேவனுடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் தங்கள் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவர்களாய் இருக்க ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். உட்கார்ந்துக்கோங்க, உட்கார்ந்துக்கோங்க. ஸ்தோத்திரம். Praise the Lord. 1 2 1 2 ஸ்தோத்திரம். 1 2. இப்போ நீங்கெல்லாம் நல்ல ஜெபம் பண்ணீங்களா? எத்தனை பேருக்கு ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்கன்னு நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேருக்கு ஏசப்பா என் ஜெபத்துக்கு 3 நாள்ல பதில் கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது? குட் 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 குட். கட்டாயம் ஏசப்பா நம்முடைய ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுப்பாங்க. உங்களுடைய கல்வி ஆண்டு, இப்போ நீங்க 5th படிக்கலாம், அடுத்து 6th போகலாம், 4th படிக்கலாம், அடுத்து 5th போகலாம். நீங்க எந்த கல்வி ஆண்டுக்குள்ள போனாலும் அதுல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேர் நல்லா படிப்பீங்கன்ற விசுவாசம் இருக்குது? கையை மேல தூக்கி நல்லா ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் 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 கை தட்டுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். 1 2 1. சரி, இப்போ நீங்க எல்லாரும் எப்படி தெரியுமா இருப்பீங்க? இந்த பலூன் மாதிரி இருக்கீங்க. நீங்க இதுல என்ன எழுதுற? என்ன எழுதிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்க ஏசப்பாவை உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க. இப்போ இந்த பலூனுக்குள்ள யார் இருக்காங்க? ஏதோ நான் ஒன்று ஊற்றி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பலூன் நீங்க. இப்போ இந்த பலூன் எம்டியா இருந்தது, இந்த பலூனுக்குள்ள இப்போ யார் வந்துட்டாங்க? ஏசப்பா வந்துட்டாங்க. இது என்னது? இது என்னது? ஒரு பவுல். இது வந்து உலகம். சரியா? சரியா? இது வந்து உலகம். இப்போ இது யாரு? இது யாரு? நீங்க. இது யாரு? நீங்க. இப்போ இந்த உலகம் இப்படி இருக்குது. இந்த உலகத்துக்குள்ள நீங்க போறீங்களா? ஆனா இந்த உலகத்துக்குள்ள இருக்கீங்க.
இருக்கீங்க, ஆனா இந்த உலகத்துக்குள்ள போல. ஏசப்பாவுக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேர் சொல்லி கொடுத்தேன். என்னென்ன பேர் சொல்லி கொடுத்தேன்? பரிசுத்தர், தேவகுமாரன், முன்மாதிரி, யூதா கோத்திரத்து சிங்கம். இன்னைக்கு என்ன பேர் சொல்லி கொடுக்கறேன்னா மாற்றுகிறவர். என்ன பேரு? இயேசு கிறிஸ்து மாறாதவர், ஆனா அவர் நம்மை மாற்றுகிறவர். எப்படி மாற்றுறாரு? நல்ல பிள்ளைங்களா மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு? பரிசுத்தமுள்ள பிள்ளைங்களா மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு? கோபக்காரன அமைதியான பையனா மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு? எரிச்சல் படுறவளை சாந்த குணம் உள்ளவளா மாற்றுறாரு. அப்போ படிக்காத பிள்ளைய நல்ல படிக்கிற ஞானமுள்ள பிள்ளையா மாற்றுறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? மாறாதவர், ஆனால் மாற்றுகிறவர். எப்படி? மாறாதவர், மாற்றுகிறவர். நீங்க யார்? இப்போ உங்களுக்குள்ள இயேசுப்பா வந்துட்டாங்க. நீங்க உலகத்துக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா உலகத்துக்குரியவர்கள் இல்லை. இருக்கிறேன் ஆனா இல்ல. சொல்லுங்க. இருக்கிறேன் இருக்கிறேன் ஆனா இல்ல. வீட்டில் போய் இன்னைக்கு என்ன சொல்வீங்களா? அம்மா நான் இருக்கிறேன் ஆனா இல்ல. என்ன சொல்வீங்க? அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன நான் விபிஎஸ்க்கு என் பிள்ளைய அனுப்புனா இப்படி என் பிள்ளைய வெயில்ல மண்டையை கலக்கி அனுப்பி வச்சிருக்காங்களேன்னு சொல்லுவாங்க. இல்லம்மா, நான் பர்ஃபெக்டா வந்திருக்கிறேன். ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா நான் உலகத்துக்குள்ள இல்ல. என்ன சொல்லுவீங்க? ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா நான் உலகத்துக்குள்ள இல்ல. இப்போ நீங்க உலகத்துக்குள்ள போறீங்களா? போக முடியாது, போக முடியாது, போக மாட்டீங்க. ஏன்? ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க உலகத்துல இருப்பீங்க, ஆனா உலகத்துக்குள்ள போக மாட்டீங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன தெரியுமா வரும்? டெம்ப்டேஷன் வரும். வீட்டுக்கு போன உடனே என்ன வரும்? தீபைக்கு தான் வைக்க மாட்டாங்கடா, டெம்ப்டேஷன் வரும். உங்க வீட்டுக்கு போன உடனே சின்சன் போடுவாங்க, வீட்டுக்கு போன உடனே எல்லாம் போடுவாங்க. சரியா? அப்போ எல்லாம் போட்டோன்னு நீங்க என்ன ஆவீங்க? உலகத்துக்குள்ள போவீங்க. இது போதா அந்த பலூனு? இப்ப இந்த உலகத்துல இருந்து உங்களை எடுக்க முடியுதா? உலகத்தோட பாவத்துக்குள்ள சிக்கிடுவீங்க. பொய் பேசுவாங்க, நீங்களும் பொய் பேசுறவங்க. அப்போ அந்த உலகத்துக்குள்ள உங்களை இருந்து எடுக்க முடியாது. திருப்பி யார் தான் வேணும்? ஏசப்பா வேணும், வேத வசனம் வேணும், பரிசுத்த ஆவியானவர் வேணும். யார் வேணும்? நாளைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதான் இந்த உலகத்துல சிக்கி இருக்கிற உங்களை விடுதலையாக்க முடியும். அப்ப டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு வரணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்குள்ளே ஊற்றப்பட்டு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கிட்டாங்க. கை தட்டலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாளைக்கு ரெடியா வருவீங்களா? நான் பால் ஒரு பாத்திரத்துல ஊத்தணும்னா அந்த பால் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஏசப்பா எனக்கு நல்ல பரிசுத்தத்தை தாங்க, நான் நாளைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கணும். உலகத்தோட டெம்ப்டேஷனுக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. இன்னொரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்றேன். இந்த உலகம் இப்படி இருக்குது. சரிங்களா? இது என்னது? இது என்னது? இது என்னது? உலகம். இந்த உலகம் இப்படி இருக்குது. சரியா? இந்த உலகத்தை ஆண்டவர் அழகா தான் படைச்சாங்க. ஆனா இந்த உலகத்துல இது என்னது? சின்னா என்னது? பாவம். இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்துருச்சு. பாவம் பொய் சொல்றாங்க, களவு செய்யறாங்க, எல்லா பாவம், இச்சை, பேராசை, அடிக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, திருடுறது, கொலை பண்றது, எல்லா பாவமும் வந்துருச்சு. அப்ப இந்த உலகத்துக்குள்ள நீங்களும் போயிட்டீங்க. இது யாரு? முட்டை. ஆனா இதுல என்ன எழுதியிருக்கிறேன்? யூன்னு எழுதியிருக்கிறேன்னா நீங்க தான். அப்ப இந்த உலகத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா எப்படி ஆயிருவீங்க? உள்ள போயிட்டீங்க. இப்ப நீங்க உலகத்துக்குள்ள முங்கி போயிட்டீங்க. இப்ப உங்க உலகத்துல இருந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு யார் வரணும்? ஏசப்பா வரணும். ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஒளியா வந்தாங்க, இந்த உலகத்துக்கு ஜீவ தண்ணீரா வந்தாங்க. அப்போ இந்த உலகத்துக்குள்ள வர 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 இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா முட்டை மேல வருதா? இந்த உலகத்துல இருந்து உங்களை தூக்கி விட யாராலையுமே முடியாது. ஏசப்பா தான் வந்து உங்களை தூக்கணும். ஏசப்பா உங்களை தூக்கிட்டாங்க. இனி
பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமா வாழ என்ன உங்களுக்கு என்ன உலகத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? இனி ஜெபம் தேவை. இனி என்ன தேவை? வேத வாசிப்பு தேவை. உங்களுக்கு கிளாஸ்க்கு போகும்போது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. நீங்க இப்ப யாரு? ஏசப்பாவோட பிள்ளை. நீங்க யாரு? ஏசப்பாவால பெஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கீங்க. யாபேஸ் பத்தி சொல்லி கொடுத்தனா? யாபேஸ் ஜெபம் பண்ணனும்னா அவனை பெஸ்ட் ஆக்குனாங்களா ஏசப்பா? உங்களை இன்னைக்கு ஏசப்பா எப்படி ஆக்கிருக்காங்க? இப்படி சொல்லுங்க, பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். நாங்கள் இயேசுவின் சந்ததி. நாங்கள் இயேசுவின் சந்ததி. ஆமென்.